நியூஸ்7 தமிழ் செய்தி எதிரொலியாக நாற்றம்பள்ளியில் காவிரி கூட்டு குடிநீர் உடைப்பை ஊழியர்கள் சரி செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளியில் காவிரி கூட்டு குடிநீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பை பல மாதங்களாக சீர் செய்யப்படாததால் பல்லாயிரம் லிட்டர் குடிநீர் வீணாகி வந்தது. மேலும் அங்குள்ள வாரச்சந்தை பகுதியில் தண்ணீர் தேங்கி நின்றதால் துர்நாற்றம் வீசியதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர். இது தொடர்பாக நமது நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சியில் செய்தி ஒளிபரப்பப்பட்டது. இதைத் தொடர்ந்து கூட்டு குடிநீர் குழாய் உடைப்பை ஊழியர்கள் சரி செய்தனர். தீர்வு காண உதவிய நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சிக்கு பொதுமக்கள், வியாபாரிகள் நன்றியை தெரிவித்தனர். திங்கட்கிழமை வார சந்தை நடக்குது. அது மட்டும் இல்லாமல் மற்ற நாட்களில் பக்கத்தில் தாலுக்கா ஆஃபீஸ் இருக்குது, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குது. பொதுமக்கள் அதிகமாக சேர இந்த இடம். இந்த இடத்துல காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் பைப் லைன் போகுது. 6 மாதம் காலமாக இந்த பைப் லைன் தண்ணி லீக் ஆகிட்டே இருக்குது. அதிகாரிகிட்ட சொல்லி எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ஸோ அதனால் நாங்கள் நியூஸ்7 சேனல் மூலிமா நியூஸில் தெரிவித்தோம். மறுநாளே இதை சரி செஞ்சிட்டாங்க. நியூஸ்7 சேனலுக்கு மிக்க நன்றி.